அனைவருக்கும் வணக்கம். ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள் 3வது பாகம் 1946வது வருடம் மார்ச் மாதத்தில் பெறப்பட்ட செய்திகளை படிச்சுட்டு வரோம். 13 மார்ச் 1946. மதிப்பிற்குரிய லாலாஜி, பொதுவாக 2 அல்லது 3 தியானங்கள் மட்டுமே இருக்க வேண்டும். எவருக்காவது பிரத்யேகமான சூழ்நிலையை பொறுத்து ஒரு தியானம் அளிக்க வேண்டும் என்றிருந்தால் அது அனைவருக்கும் பொருந்தாது. நேற்று அன்பு ராம்சந்திரா குறித்து கொண்ட இந்த 3 தியானங்களை பற்றி அனைவருக்கும் தெரிவிக்கப்பட வேண்டும். மக்கள் பயிற்சி முறையை மேற்கொண்டுள்ள போதே அதை விடுவது அல்லது 4 to 6 தினங்கள் கடைபிடித்த பின் விடுவது என்பது அடிக்கடி நிகழ்கிறது. இப்படி அடிக்கடி நிகழ்வதை என் வாழ்நாளில் பல முறை கவனித்துள்ளேன். நம்மளுடைய அமைப்புல 3 சிட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்றோம். முதல் நாள் 1, 2வது நாள் என்ன செய்யணும், 3வது நாள் என்ன செய்யணும் அப்படின்னு குருசப்டர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அடிப்படையாக கொண்டு 3 சிட்டிங் கொடுக்குறோம். சில பேருக்கு தேவைன்னா இன்னொரு சிட்டிங்கோ அல்லது இன்னொரு 2 சிட்டிங்கோ தேவைன்னா கொடுக்க சொல்றோம். அது மேக்சிமம் இப்ப இல்ல, குறைஞ்சபட்சம் அந்த 3 சிட்டிங் முடிஞ்சாலே முடிஞ்சிட்டதா கணக்கு எடுத்துக்கிறோம். இந்த ஒரு முறையை 1946 மார்ச் 13ஆம் தேதி அன்னைக்கு லாலாஜி அறிமுகப்படுத்துறார். இது பொதுவாக நம்ம அமைப்புல 2 அல்லது 3 தியானங்கள் மட்டுமே இருக்க வேண்டும். யாருக்காவது ஸ்பெஷல் கேட்டகரினா இன்னொரு தியானமோ இந்த 2 தியானமோ நம்ம கொடுக்கலாம். இந்த 3 சிட்டிங் பற்றிய விஷயங்களை எல்லோருக்கும் தெரிவியுங்கள். யார் இதுல இன்ட்ரடியூஸ் ஆகுனாலும் அவங்க எத்தனை சிட்டிங் எடுத்திருக்கணும்னா 3 சிட்டிங் எடுத்திருக்கணும். இந்த விஷயத்தை இந்த அமைப்புல இருக்கிற இந்த அமைப்புல பிரிசெப்டரா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிவிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, மக்கள் 4 நாள் 5 நாளைக்கு அப்புறம் எப்பயுமே நிறுத்திடுறாங்க தியானத்தை. இது எப்போதும் நிகழ்கிறது, என் வாழ்நாளில் பல முறை கவனித்துள்ளேன்கிறார். 1946லயும் அதுதான் நிலைமை, 2025லயும் அதுதான் நிலைமை. எப்பயுமே இதேதான் இருக்குது. இன்னைக்கு செலக்டட் ஃபியூ பீப்புள் தேடி வந்தவங்க தியானத்துக்கு, அவங்களுமே அப்படிதான் இருந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம தேடி போய் சொல்லி கொடுக்குறோம். இங்கேயுமே அதுதான் நடக்குது. ஆக நிகழ்ச்சிகள் ஒரே மாதிரி தான் இருக்கிறது. அதனால நம்ம அந்த காலத்துல எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க, இன்னைக்கு யாருக்கும் ஆர்வமே இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா காலத்திலையும் இதே மாதிரியான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்குது. 18 மார்ச் 1946 சுவாமி விவேகானந்தர். இது ஹோலி பண்டிகை. நமது பிரபு இங்கிருக்கிறார். நான் இந்த பண்டிகையின் தத்துவத்தை அவர் முன்னிலையில் வெளிப்படுத்துகிறேன். இது ஒரு வித்தியாசமான விஷயம். அதாவது என்னன்னா, ஒரு நேரத்துல ஒருத்தங்க மட்டும்தான் இருப்பாங்க. எப்பயும் மேக்சிமம் லாலாஜி வருவாரு, இல்லைன்னா சுவாமி விவேகானந்தர் வருவாரு. இல்லைன்னா இவர் பேசி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் லாலாஜி அவர் பேசினது இப்படி அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு வித்தியாசமா சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. இன்னைக்கு ஹோலி பண்டிகை, இங்க நானும் இருக்கிறேன், லாலாஜி மகராஜும் இருக்கிறார். அவர் முன்னிலையில இந்த ஹோலி பண்டிகையுடைய தத்துவம் என்ன என்பதை நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலைய உணர்த்துறார். பண்டைய காலத்தில் முனிவர்கள் காட்டில் ஆசிரமங்களில் தங்கள் ஆன்மீக கல்வி அளிக்கின்ற சில சீடர்களுடன் வாழ்ந்தார்கள். பொதுவாக பல வருடங்கள் நீடித்த பயிற்சி முறை இருந்து வந்தது. புத்தகங்கள் படிக்க 2 வருடங்கள் ஒதுக்கப்பட்டன. அதற்கு பின் நடைமுறை பயிற்சி அளிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக சீடர்கள் ஆன்மீக பயணத்தில் ஒவ்வொரு நிலையாக முன்னேற அவர்கள் மனதில் உள்ள திரைகளை அகற்றுவதற்காக பயிற்சி தரப்பட்டது. அந்த முன்னேற்றத்துக்கான பயிற்சியின் போது, ஹோலி தினத்தன்று இளவேலிற்கான வருகையின் போது பல வண்ண மலர்களை நீரில் கொதிக்க வைத்து அந்த நீரினால் சீடர்களை குளிக்க வைப்பார்கள். இது அவர்களது இலக்கை விரைவாக அடைய உதவுவதாக கருதப்பட்டது. இயற்கையால் அவர்களது உரைகள் நீக்கப்பட பலவிதமான குளியல் முறைகள் ஏற்படுத்தப்பட்டன. இந்த உள்புறமாக மனதில் இருக்கக்கூடிய உரைகளை நீக்கிறதுக்கு வெளிப்புறமான ஒரு சில குளியல்கள் அந்த காலத்துல இருந்திருக்கு. அதுக்கு வண்ண வண்ண மலர்கள், காட்டுல இருக்கக்கூடிய
சில குறிப்பிட்ட மூலிகை தன்மை வாய்ந்த செடிகளுடைய மலர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அதுதான் சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. இயற்கையால் அவர்களது உரைகள் நீக்கப்பட பலவிதமான குளியல் முறைகள் ஏற்படுத்தப்பட்டன. ஏறக்குறைய உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் இயற்கையுடன் ஒன்றி வாழும் பழங்குடியின மக்கள் இன்றும் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு பிடித்த இது போன்ற காலநிலை மாற்றத்திற்கான நாட்களை சந்தோஷமாக அனுபவிக்கிறார்கள். அவங்க இந்த மாதிரியான வண்ண குளியல்கள் எல்லா இடங்கள்லயும் உலகத்துல பல பகுதிகளில் கண்ணுக்கு தெரியாமல் வசிக்கிற பழங்குடி மக்கள்கிட்ட பழக்கம் இருக்கு அப்படிங்கிறார். ஆனா எப்படி ஒரு விஷயம் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, கெமிக்கல் ஆன கலர்ஸை எடுத்து, அதுவும் யாரு ஊத்துற கலர் ரொம்ப நாள் சாயம் போகாம ஒட்டிட்டு இருக்கும் துணியில அப்படிங்கிறதுக்காக அதுல என்னமோ கலவைகள்லாம் செஞ்சு மேல ஊத்துறாங்க. இப்போ நம்ம அதனுடைய சாரம் என்ன அப்படிங்கிறது நமக்கு இல்லை. வெறும் விளையாட்டாக அது இன்னைக்கு ஹோலி பண்டிகை மாறிவிட்டது. ஆனால் அந்த காலத்துல பல வண்ண மலர்களை நீரில் கொதிக்க வைத்து அந்த நீரில் சீடர்களை குளிக்க வைக்கிற பழக்கம் இருந்துச்சு. இது எதற்கு என்றால் அவங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பல்வேறு உரைகளை அகற்றி ஆன்மீகத்துல முன்னேறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக. பாரம்பரிய இந்து பண்டிதர்கள் இந்த நாளை பிரகலாதனின் நினைவாக அர்ப்பணிக்கிறார்கள். இந்த பண்டிகை தொன்று தொட்டு கொண்டாடப்பட்டு வந்துள்ளது. ஸ்ரீராமரின் மூதாதையரான அரசர் இக்ஷவாகு இதை மிகவும் விரும்பி கொண்டாடினார். இக்ஷவாகு டைனாஸ்டி தான் சூரிய வம்சத்துடைய தோற்றம். அங்கேயுமே அவரே இந்த ஹோலி பண்டிகையை கொண்டாடி இருக்கிறாரு அப்படின்னு, இந்த நாளை கொண்டாடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த காலத்துல இருந்து இருந்த ஒரு முக்கியமான ஒரு திருவிழாவாக இந்த ஹோலி திருவிழா இருந்திருக்கிறது. மதிப்பிற்குரிய லாலாஜி சுவாமிஜி மதிப்பிற்குரிய சுவாமிஜி இந்த பண்டிகையை மிக நன்றாக விவரித்துள்ளார். இதில் ஆன்மீக மதிப்புமிக்க ரகசியங்கள் உள்ளடங்கி இருந்தன. 19 மார்ச் 1946 சுவாமி விவேகானந்தர். நான் உங்களது கருத்துக்களை பாராட்டுகிறேன். பரம்பொருளின் சித்தம் உங்களை ஆள்கிறது. ஒரு முழுமையான மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் எண்ணங்களை சாதாரண மனிதர்களின் எண்ணங்கள் போன்றவை என ஒருபோதும் எண்ணி விடாதீர்கள். பணி உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. சூழ்நிலையை சுத்தப்படுத்தி அதை சரியான நிலைக்கு உயர்த்துவதில் பாரதத்தின் அனைத்து ரிஷிகளையும் ஈடுபடுத்துங்கள். உங்களின் கீழ் பணிபுரிகின்ற நமது பிரபுவின் சீடர்கள் தங்களை இப்பணிக்கு அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். மேலும் இது நிறைவேறுவதற்கான காலத்தை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும். இந்த பணி ஏன் நேரடியாக ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். அதன் காரணம் நமது பிரபுவின் குறிப்புகளில் தரப்பட்டுள்ளது. நாங்களும் அதே பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளோம் சொல்றாரு. விவேகானந்தர் எப்பையும் போலவே அவர் வேலை வேலை வேலைன்னா அந்த வேலையினுடைய ஒரு தீவிரம் அவருடைய பேச்சில் எப்பயுமே இருக்கும் சுவாமி விவேகானந்தரை பொறுத்த வரைக்கும். அதனால அவரு எப்படி சொல்றாரு பாருங்க, பணியில நாங்கள் மும்முரமா இருக்கிறோம், நீங்களும் மும்முரமாக இருங்கள். உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள பணிகள்ல நாங்களும் ஒத்துழைக்கிறோம். உங்க சீடர்கள் அனைவரையும் ஈடுபடுத்துங்கள். விரைவாக இந்த பணியை முடிக்கணும் அப்படின்னு. அங்க வேலைக்கான அந்த வேகம் இருக்கு. அடுத்து பின்னாடி தாய் உள்ளம் வருகிறது. மதிப்பிற்குரிய லாலாஜி சொல்றாரு, அன்பு ராமச்சந்திர, நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டாம். இத்தகைய பணி தானாகவே நிகழும். ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைய அம்மா போய் பக்கத்துல தட்டி கொடுத்து, பரவாயில்லப்பா மூடி வச்சுட்டு தூங்குப்பா, நாளைக்கு படிச்சுக்கலாம், உடம்பு வீணா போயிடும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி இருக்கு பாருங்களேன் இந்த வார்த்தை. அதுக்கு மேல இருக்கிறது அவர் எவ்வளவு தீவிரமா சொல்றாரு விவேகானந்தர். பணி உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. சூழ்நிலையை சுத்தப்படுத்தி அதை சரியான நிலைக்கு உயர்த்துவதில் பாரதத்தின் அனைத்து ரிஷிகளையும் ஈடுபடுத்துங்கள். உங்களின் கீழ் பணிபுரிகின்ற நமது பிரபுவின் சீடர்கள் தங்களை இப்பணிக்கு அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். நிறைவுறுவதற்கான காலத்தை நீங்கள் இதற்கு நிர்ணயிக்க வேண்டும். இந்த பணி ஏன் நேரடியாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது தெரியும். அதன் காரணம் நமது பிரபுவின் குறிப்புகளில் தரப்பட்டுள்ளது. நாங்களும் அதே பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளோம் அப்படின்னு ரொம்ப தீவிரமா அதை பத்தி பேசிட்டு இருக்கார். லாலாஜி சொல்றார், அன்பு ராமச்சந்திர, நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டாம். இந்த பணி தானாகவே நிகழும். ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதை எங்களுடைய அந்த ஒரு அருளால ஆசீர்வாதத்தால அது தானாக நிகழும். நீங்க அதனால ரொம்ப உங்களுடைய உடலை வருத்தி கொள்ள வேண்டாம் அப்படின்னு அன்போட சொல்றாரு.
சுவாமி விவேகானந்தர். உங்களது எண்ணம் பரம்பொருளை நேரடியாக சென்றடைகிறது. நாங்கள் அந்த உத்தரவுக்கு கீழ்ப்படுகிறோம். அந்த அந்த ரகசியத்தை இந்த இடத்துல சொல்றார். எப்படின்னு கேட்டா, இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கணும். இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு யாரு உத்தரவு போடுறான்னு கேட்டா, சுவாமி விவேகானந்தர், லாலாஜி மகராஜ், மூத்த மகான்கள், இவங்கெல்லாம் இயற்கை கிட்ட இருந்து உத்தரவை வாங்கி அந்த உத்தரவை செயல்படுத்த சொல்லி பாபுஜிட்ட சொல்றாங்கன்னு நம்ம இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டோம். விவேகானந்தர் வேற ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்ப நீங்க இங்க என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க பரம்பொருளோடு நேரடியாக தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்கும் பரம்பொருளுக்கும் இடையில நேரடி தொடர்பு உருவாயிருக்கிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது பரம்பொருளை சென்றடைகிறது. அது அங்கிருந்து இயற்கையின் கட்டளையாக எங்களுக்கு உத்தரவுகளாக வருகிறது. ஆக மொத்தத்துல நீங்க செய்யற பணி, உங்களுக்கு நாங்கள் எடுக்கிற கட்டளைகள்லாம் உங்களுடைய எண்ணம் தான். இப்போ சுழற்சி அழகா சொல்ற அந்த ரகசியத்தையும் அதுல வெளிப்படுத்துற. உங்களது எண்ணம் பரம்பொருளை நேரடியாக சென்றடைகிறது. அதனால நாங்கள் அந்த உத்தரவுகளுக்கு கீழ்ப்படுகிறோம். இது எப்படி இருக்கு பாருங்களேன். அங்கிருந்து லாலாஜி மகராஜ் வருவாரு. இவருடைய இணைப்பை துண்டியுங்கள் அப்படின்னு ஒரு உத்தரவை சொல்லுவாரு. உத்தரவு உடனே நிறைவேற்றது அப்படின்னு பாபுஜி எழுதுறாரு. அது மாதிரி இந்த பகுதியை சுத்திகரிப்பு செய்ய, இதை ஒளிவூட்டுங்கள் அப்படின்னு ஒரு உத்தரவு லாலாஜி பாபுஜிக்கு பிறப்பிக்கிறார். ஆனால் இந்த உத்தரவுக்கு, லாலாஜிக்கு இந்த உத்தரவு யார்கிட்ட வந்திருக்கும்? அதுக்கு மேல இருக்கிற இயற்கையில. அந்த இயற்கையில இந்த உத்தரவு வர்றதுக்கு எது காரணமா இருந்தது அப்படின்னு கேட்டா, பாபுஜியோட எண்ணம்ங்கிறார். இவர் மனதுல ஒரு எண்ணம் உதித்தால் அது பரம்பொருளை சென்றடைந்து அங்கிருந்து உத்தரவுகளாக கீழே இறங்கி வருது. அதனால அதற்கு நாங்கள் அனைவரும் கீழ்ப்படுகிறோம் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்பவும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். இதை பத்தி நிறைய பேசலாம், ஆனா இப்ப வேண்டாம். பின்னாடி ஒரு டைம் கிடைக்கும், அதை பத்தி பேசலாம். 20 மார்ச் 1946 சுவாமி விவேகானந்தர். ஒவ்வொரு துகளிலும் நிறைந்திருக்கும் சக்தியை பிராணன் அல்லது பிராணசக்தி என்று அழைக்கிறோம். அது பிரபஞ்சத்தின் ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்து வந்துள்ளது. இந்த பிராணசக்தியை கட்டுப்படுத்துவது என்பது இயற்கையை கட்டுப்படுத்துவதாகும். முதலில் யோக பயிற்சியின் போது பலவிதமான பயிற்சிகளின் மூலம் நம்மை கட்டுப்படுத்தும் தலைகளில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதே பொதுவான நோக்கமாக உள்ளது. இந்த உள்முக தலைகள் மற்றும் உரைகளில் இருந்து விடுபடும் பொழுது நம்முள் உயர்வான ஏதோ ஒன்று இருப்பதை உணரத் தொடங்குகிறோம். அதாவது அந்த தலையை நாம் தளர்த்துகிறோம். சில நேரங்களில் அந்த உள்நிலையில் மூழ்குவதாக உணர்கின்றோம். படிப்படியாக நாம் அந்த நிலையை ஓரளவிற்கு நம்முள் ஈர்த்துக் கொள்கிறோம். இதை நமது பிரபு இரண்டர கலத்தல் அல்லது இசைவு என பொருள்படும் கம் அகாங்கி என்று அழைக்கின்றார். கம் ஆகங்கி என்று அழைக்கின்றார். இரண்டர கலந்த இந்த நிலையையும் கடந்து அதில் முழுமையாக மூழ்கிவிட்டதாக உணரும் போது நாம் அந்த நிலைக்குள் நுழைந்து விட்டோம் என புரிந்து கொள்ளலாம். அந்த நிலையில் மென்மேலும் நீந்தியவாறே இன்னும் பரந்த வட்டத்திற்குள் முழுமையாக இருப்பதை காண்போம். இந்த நிலை மேலோங்கி இருந்தால் நீங்கள் பெருங்கடலின் மத்தியில் நிரந்தரமாக உள்ளதாக கருதுங்கள். அதிலேயே வாழத் தொடங்கி அதிலேயே இருந்து கொண்டு அதன் உள்ளேயும் வெளியேயும் சுற்றிலும் கவனிப்பது இயற்கையின் மீது முழுமையான ஆளுமையை அளிக்கிறது. ஒரு புள்ளிக்குள்ளார எப்படி போய் அங்க அந்த புள்ளி மேல ஆளுமையை பெறுகிறது அப்படிங்கிறத இங்க இருந்து படிக்க ஆரம்பிப்போம். பாருங்களேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு துகளிலும் நிறைந்திருக்கும் சக்தியை பிராணன் அல்லது பிராணசக்தி என்று அழைக்கிறோம். அது பிரபஞ்சத்தின் ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்து வந்துள்ளது. இந்த பிராண சக்தியை கட்டுப்படுத்துவதுதான் இயற்கையை கட்டுப்படுத்துவது. அது இயற்கையின் மீது ஆளுமை அப்படிங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு துகளிலும் இருக்கக்கூடிய பிராணசக்தி மீது இருக்கின்ற ஆளுமை. ஒவ்வொரு துகளிலும் இருக்கிற பிராணசக்தின்னா அது என்னுடைய உடம்பானது எத்தனை துகள்களால கட்டமைக்கப்பட்டிருக்கோ அதுலயும் இருக்கு. அப்ப எனக்குள்ளாரையும் அந்த பிராணசக்தி இருக்கு. இந்த பிராணசக்தியை நான் எனக்குள்ளார முதல்ல கட்டுக்குள் கொண்டு வந்தால், அதனுடைய ஓட்டத்தை சீரமைத்தால், அது போலவே ஒவ்வொரு துகளிலும் இருக்கின்ற பிராணசக்தியை என்னுடைய ஓட்டத்தை என்னுடைய எண்ணத்தால சீரமைக்க முடியும். சரி, இதற்கு நம்ம என்ன பண்றோம்? பலவிதமான பயிற்சிகள் மூலமாக முதலில் நம்மை கட்டுப்படுத்தும் தலைகளில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்கிறோம். அப்ப நம்ம செய்யற பயிற்சிகள்லாம் என்ன பண்ணுது?
நம்மளை கட்டி போட்டிருக்கிற பல்வேறு விதமான பற்றுகள், பந்தங்கள், மற்ற எல்லா முடிச்சுகள்ல இருந்தும் நம்மளை தளர்த்தி நம்மளோட ஃப்ரீ ஃப்ளோ, அந்த பிராணசக்தியினுடைய ஃப்ரீ ஃப்ளோவுக்கு வழிவகுக்குது. இந்த உள்முக தலைகள் நம்மை சுற்றி இருக்கிற உரைகளில் இருந்து நாம விடுபட மட்டும்தான் நமக்குள்ளார நம்மளை விட உயர்வான ஏதோ ஒன்று நாம இதுவரைக்கும் உணர்கின்ற இந்த பூமியில நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற பேசிக்கிட்டு இருக்கிற விஷயங்களை விட உன்னதமான ஒன்று நமக்குள்ளார இருக்குங்கிற ஒரு உணர்வே அதன் பிறகுதான் வர ஆரம்பிக்குது. இந்த உன்னதமான உணர்வு வர தொடங்கும் பொழுது, அல்லது இந்த உன்னதமான உணர்வை பெறுவதற்காக நாம் மேலும் மேலும் நம்மளை என்ன பண்ணிக்கிறோம், இந்த தலைகளில் இருந்து விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்கிறோம். இப்படி செய்ய ஆரம்பித்து தலைகள் விலகும் பொழுது கொஞ்சமாக நம்ம என்ன பண்றோம்னா அந்த உள்நிலையில், அதாவது உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த பிராணம் நிறைந்த அந்த உள்நிலைக்குள்ளார மூழ்க தொடங்குகிறோம். இது ஒரு புள்ளியில நடக்குதுன்னு வச்சு, ஒரு புள்ளியில இது மாதிரி நடக்க ஆரம்பிக்குது. ஒரு துகள்ங்கிறது ஒரு புள்ளின்னு வச்சுக்குவோம். அந்த புள்ளியில அந்த புள்ளிக்குள்ளார போறதுக்கு அந்த பிராணம் அதுக்குள்ளார அந்த டிரான்ஸ்மிஷன் அதுக்குள்ளார ஃப்ரீ ஃப்ளோவா போறதுக்கு எது தடையா இருக்கோ அதெல்லாம் நீங்கின உடனே நாம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், அந்த புள்ளிக்குள்ளார மெல்ல மூழ்க தொடங்குகிறோம். அந்த நிலையை மெல்ல மெல்ல நமக்குள்ளார ஈர்த்துக்கிறோம். எப்படி? முதல்ல ஒரு பஞ்சு எடுத்து, ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து ஒரு தண்ணியில போட்டு அப்படியே என்ன பண்ண ஆரம்பிக்கும், அது மெல்ல உள்ளுக்குள்ளார போகுது. அப்புறம் என்ன பண்ணுது, அதுல இருக்கிற சின்ன சின்ன ஹோல்ஸ் மூலமா அந்த தண்ணியை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளார ஈர்த்து கொள்ளுது. இப்ப அந்த ஸ்பாஞ்சு முழுக்க ஈரமாகி அந்த தண்ணியாலேயே நிரம்பிட்டு, இப்போ உள்ளுக்குள்ளாரையும் ஸ்பாஞ்சுக்குள்ளாரையும் ஸ்பாஞ்சுக்கு வெளியிலையும் அந்த தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. இதுதான் இரண்டரை கலத்தல். உள்ளாரையும் வெளியிலையும் ஒரு மாதிரியான நிலை இருக்கு. இது ஹம்மாகங்கி அப்படின்னு லாலாஜி சொல்றாருன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் முழுமையாவே அதுக்குள்ளார மூழ்கி இருக்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நாம என்ன நினைக்கலாம்னா, அந்த புள்ளிக்குள்ளார உள்ளார நுழைந்து விட்டோம். முதல்ல மேல மூழ்க தொடங்குறோம். அப்படியே உள்ளுக்குள்ளார தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா உள்ளார ட்ரவுன் ஆகி அதுலயே ஒன்னோட ஒன்னா கலந்து போகுது. இந்த நிலையில, அதாவது அதுக்குள்ளாரையே நாம முழுமையாக மூழ்கி இருக்கிறோம். நம்ம சுத்தி உள்ளாரையும் வெளியிலையும் எல்லா இடத்துலயும் அந்த பிராணம் தான் நிரம்பி இருக்கு, அந்த தெய்வீக தன்மை தான் நிரம்பி இருக்கு, இல்ல இந்த புள்ளியோட தன்மை தான் நிரம்பி இருக்குன்னு உணரும் பொழுது நாம அந்த புள்ளிக்குள்ளார என்ட்ராயிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப என்ன பண்ணணும், அதுக்குள்ளாரையே எந்த புள்ளி நம்மளை சூழ்ந்து இருக்கிறதோ அதுக்குள்ளாரையே நீந்தி கொண்டிருக்க வேண்டும். அப்படி நீந்த அதுக்குள்ளாரையே டிராவல் பண்ண இந்த ஒரு புள்ளியானது இதைவிட ஒரு பரந்த வட்டத்திற்குள் இருப்பதை காண்கிறோம். இப்ப இது ஒரு கடல் மாதிரி அது விரிவடையும். இந்த கடலோட மையத்துல இருந்து கொண்டு நீங்கள் நீந்தி கொண்டிருக்க தொடங்கினால், அந்த கடலோட மையத்துல நீங்கள் நிரந்தரமாக இருக்கும் பொழுது அதன் உள்ளேயும் வெளியேயும் சுற்றி கவனித்து இயற்கையின் மீது முழுமையான ஆளுமையை பெறலாம். இப்படிதான் நம்ம ஒரு புள்ளியோட மையத்துக்கு போய் அந்த புள்ளியினுடைய ஆளுமையை பெறுகிறோம் அப்படிங்கிறத சொல்ல வர. 25 மார்ச் 1946. மதிப்பிற்குரிய ராதா, நான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து என்னை பிரித்துக் கொள்வதே இல்லை. ஆனால் நான் உங்களது நினைவையும் கொண்டிருக்கிறேன். அவங்க சொல்றாங்க, அவங்க ராதாவுடைய எண்ணத்துல ஸ்ரீகிருஷ்ணரை தவிர யாருமே இல்லை. அவங்க 2 பேரும் ஒருவருக்குள்ளார ஒருவர் முழுமையாக மெர்ஜான ஒரு கண்டிஷன்ல இருந்தோம். அததான் அவங்க சொல்றாங்க, அவரிடமிருந்து என்ன நான் பிரிச்சுக்கிட்டதே இல்லை. அப்படி இருக்கிற எனக்குள்ளாரையும் நீங்கள் முழுமையாக உங்களுடைய நினைவும் எனக்குள்ளார ஆக்கிரமித்திருக்கிறது. அப்படின்னா இது மறைமுகமாக என்ன சொல்லுதுன்னா, இவர் இப்ப பாபுஜியோட நிலைமை ஸ்ரீ கிருஷ்ணரோட ஐக்கியமாகிற நிலைமைக்கு ஈக்குவல் ஆகுது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வர்றாங்க. நான் கிருஷ்ணரை தவிர யாரிடம அவர்கிட்ட இருந்து என்னை பிரித்து கொள்ளாமல் இருக்கிற எனக்குள்ளார உங்களுடைய நினைவும் வர ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது இட் இஸ் ஏ சிம்பிள். லார்ட் கிருஷ்ணா கம்ப்ளீட்டா பாபுஜிக்குள்ளார அந்த ஒரு முழு ஐக்கியத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. சுவாமி விவேகானந்தர், உங்களுக்கோ அல்லது வேறு எவருக்கோ ஏற்படும் தீங்குகள் அனைத்தையும் நீக்குவதற்கு தியானமே அடிப்படையான பயிற்சி முறையாகும்.
மதிப்பிற்குரிய லாலாஜி, நீங்கள் எதை நீக்க விரும்பினாலும் அது நீங்கிவிட்டது என்ற எண்ணத்தின் மீது தியானம் செய்யுங்கள் என்று சுவாமிஜி கூறுகிறார். இதுவே அனைத்து நோய்களுக்கும் சிகிச்சையாகும். இந்த ரெண்டையும் சேர்த்து படிச்சாதான் ஒன்னா புரியும். ஒரு முக்கியமான விஷயத்த இந்த 25 மார்ச்ல சொல்றார். என்னன்னா, உங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்களை சூழ்ந்திருப்பவர்களுக்கா இருந்தாலும் சரி, ஏற்படக்கூடிய தீங்குகள் அல்லது துன்பங்கள் அனைத்தையும் நீக்குவதற்கு தியானம் தான் அடிப்படையான பயிற்சி முறை அப்படின்னு சொல்றேன். அப்ப நான் பரம்பொருள் மீது தியானம் செய்தால் எனக்குள்ள தீங்குகள்லாம் நீங்கிடுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும்பொழுது பின்னாடியே லாலாஜி ஒரு விவரம் சொல்றார். என்னன்னு கேட்டா, இதுக்கான எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றார். நீங்கள் எதையாவது நீக்க விரும்பினால் அது உங்களிடமிருந்து ஆல்ரெடி நீங்கிடுச்சு அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த எண்ணத்தின் மீது தியானம் செய்யும். இப்ப தொடர்ச்சியா என்கிட்ட கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் நீக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சா டெய்லி ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி உட்கார்ந்து என்னிடம் இருந்த கோபம் முற்றிலுமாக என்னை விட்டு நீங்கி விட்டதுன்னு நினைக்க ஆரம்பிங்க. இப்படி இந்த எண்ணத்தின் மீது நீங்கள் தியானம் செய்ய ஆரம்பித்தால் அப்ப அது என்ன ஆகுது, உங்களுக்குள்ளார இருந்து முற்றிலுமாக நீங்கி விடுகிறது. அதுக்குதான் எடுத்துக்காட்டு சொல்றாரு. இதுவே அனைத்து நோய்களுக்குமான சிகிச்சையாகும். நோய்கள்னு நமக்கு ஞாபகம் வர்றதெல்லாம் கேன்சரு, சுகரு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். உடல் ரீதியான நோய்களுக்கும் இது ஓரளவுக்கு பலன் கொடுக்கும். ஆனால் அவங்க சொல்ற நோய்கள்னு சொல்றது இங்க நம்ம ஆன்மீக நோய்களை தான் நம்ம மெயினாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கோபம், காமம், குரோதம், பொறாமை, அகங்காரம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கான நோய்கள் அப்படின்னு வைத்துக் கொள்ளும். அதோட இல்லாம உடல் ரீதியான நோய்களுக்கும் நீங்கள் இதை பயன்படுத்தி பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆக எப்படியான இதுக்கான வழி என்ன அப்படிங்கறத மட்டும்தான் சொல்றார். எது உங்கள்ட்ட இருந்து நீங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்குகிறது அப்படி கூட கிடையாது. அது ஆல்ரெடி நீங்கிடுச்சு, என்னை விட்டு போயிடுச்சு, என்கிட்ட அது இல்லை, அது எல்லாம் என்னை விட்டு வெளியேறிடுச்சு, நான் முற்றிலும் கோபமற்ற மனிதனாக இப்ப மாறிட்டேன். இததான் நம்ம ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்புல செய்யறோம். நீங்கள் எதை நீக்க விரும்பினாலும் அது நீங்கி விட்டது என்ற எண்ணத்தின் மீது தியானம் செய்யுங்கள். முதல்ல தூய்மையாகிறதுன்னு சொல்றோம். கடைசியா நம்ம என்ன எண்ணத்துக்கு வர்றோம், நான் தூய்மையாகவும் எளிமையாகவும் மாறிவிட்டேன், என்கிட்ட இருந்த எல்லா அழுக்குகளும் சிக்கல்களும் வெளியேறி விட்டன அப்படின்னு தான் நம்ம முடிக்கிறோம். அப்ப சுத்திகரிப்பு செஞ்சு முடிச்ச பிறகு எனக்குள்ளார என்ன இருக்கணும், முக்கியமா கம்ப்ளீட்டா என்கிட்ட இருந்த எல்லா அழுக்குகளும் போயிடுச்சுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தின் மீது தியானம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதை நீங்க பிசிக்கலாவோ அல்லது ஆன்மீக ரீதியாகவோ முயற்சி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பை லாலாஜி கொடுக்கிறார். இங்க கீழே பிசிக்கலாவே மருத்துவ குறிப்பு ஒண்ணு வருது. மதிப்பிற்குரிய ராதாஜி, சுத்தமான தூய்மையான நீரில் நிறைய துளசி இலைகளை போட்டு வைத்து 2 மணி நேரத்திற்கு பின் அந்த நீரை தொடர்ந்து உபயோகப்படுத்தலாம். ஒவ்வொரு நாளும் காலையில் அது மாற்றப்பட வேண்டும். துளசி தீர்த்தம். இதை ராதாஜி பாபுஜிக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. உங்களுக்கு ரொம்ப அது தேவையா இருக்கும் இந்த நேரத்துல அப்படின்னு சொல்றாங்க. 30 மார்ச் 1946. ஸ்ரீகிருஷ்ணர், உங்களுடன் ஐக்கியமாகி விடாமல் நான் தடுக்கப்பட்டு உள்ளேன். இப்ப முன்னாடி ராதாஜி பேசுறதுக்கான ஒரு இது வந்துருச்சு. கிட்டத்தட்ட இவர் ஐக்கியமாகறதுக்கான சூழ்நிலை வந்துருச்சு. ஆனால் உங்களோட நான் ஐக்கியமாக விடாமல் தடுக்கப்பட்டுள்ளேன். யாரால? உங்கள் குருநாதரால. அது ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சதுதான். இதுக்கு மேல உங்களுடைய அந்த ஐக்கியத்தை நான் விட்டேன்னா நீங்க இந்த உலகத்தை விட்டு கிளம்பிடுவீங்க. அதனால நான் அதுக்கான வாய்ப்பை கொடுக்க மாட்டேன்னு லாலாஜி ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதை ஸ்ரீகிருஷ்ணர் திரும்பி சொல்றார். உங்களுடன் ஐக்கியமாக விடாமல் நான் தடுக்கப்பட்டுள்ளேன். உண்மையில் அதுவே சரியானதாகும். நீங்கள் ஆற்ற வேண்டிய பணி காத்திருக்கும் நிலையில் உங்களது வாழ்க்கை தொடர்ந்து இருக்காது. எப்பன்னா நான் ஐக்கியமாகிவிட்டேன்னா. இயற்கை உங்களிடம் ஒப்படைத்துள்ள பணி அத்தியாவசியமானதாகும். அதனால் நான் உங்களுக்கு அதிக வாய்ப்பு அளிக்கிறேன். இதற்கு இடையில் நீங்கள் மக்களை தயார்படுத்தலாம். நான் உங்களுடன் ஒன்றிணைவதற்கான காலத்தை பின்னர் நிர்ணயிப்பேன். அதுவரை நீங்கள் எப்போது விரும்பினாலும் என்னுடைய உண்மையான உருவத்தை தரிசிக்கலாம்.
உங்களை அறிந்து கொள்ளக்கூடியவர்கள் எவரும் இல்லை என்பது வருத்தமான விஷயம். உங்களது மதிப்பு பிற்காலத்தில், அதாவது நீங்க உடலை விட்டு நீங்கின பிறகு, அதான் பிற்காலம், உங்களது மதிப்பு பிற்காலத்தில் உணரப்படும். உங்களது சூட்சுமமான மற்றும் லகுவான நிலை பற்றி ரிஷிகள் நிறைய புகழ்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் அவ்வாறே உயர வேண்டும். அதே இலக்கை அடைய நீங்கள் முயற்சிக்கலாம். அதாவது உங்களை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் உங்களை மாறே உயர வேண்டும், அதுதான் உங்களுக்கான இலக்கு, அதை நீங்கள் அடைய முயற்சியுங்கள் அப்படின்னு சொல்றார். சிலர் ஆதி பழங்குடி மக்களிடையே காணப்பட்டது போன்ற மயங்கிய போதை நிலையை கொண்டிருந்தனர். அது ஆன்மீகம் என்று தவறாக எண்ணப்பட்டது. இதை பத்தி லாலாஜி ஏற்கனவே பேசியிருக்காரு. சுகந்தமான, அதாவது ஆன்மீகத்தின் நறுமணத்தையே ஆன்மீகம் என்று எண்ணிக்கொள்கிறோம்னு. இன்னமும் எல்லா இடங்கள்லயும் இந்த இன்டாக்சிகேஷன் சொல்றோம், போதை உணர்வு. கண்ணை மூடி உட்கார்ந்து அப்படியே எல்லாத்தையும் மறந்து அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கிறது தான் ஆன்மீகம். மயங்கிய போதை நிலை, இன்டாக்சிகேட்டிவ் ஸ்டேட். அதுதான் ரொம்ப எல்லாரும் ஆன்மீகம் என்று தவறாக எண்ணிக்கொள்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் இருந்தா அதுவே போதும். நமக்கு கண்ணை மூடி உட்கார்ந்தா அது மாதிரி தன்னை மறந்த நிலை வந்துருச்சுன்னா, அப்படியே பறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவே போதும். சுழண்டு மேல ஆகாயத்துல பறந்து விரிஞ்சு போறேன் அப்படின்னா அதுவே ஆன்மீகம்னு நினைச்சுக்கிறாங்க. இதுவே போதும் என்று வேறு என்கிறார்கள். வேறு சிலர் இதற்கும் மேலே சென்றார்கள். இதன் சில உதாரணங்களை நீங்கள் உங்களது மரபு வழி தொடரில் காணலாம். ஆனால் முன்னோர்களில் மிகச்சிலரே அப்படி உயர்நிலையை அடைந்தனர் சொல்றாங்க. இந்த மாதிரி போதை நிலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க. அது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா, அந்த சூஃபிசம் செயின்ல இந்த இன்டாக்சிகேஷனுக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. சூஃபி துறவிகள் இது மாதிரியான ஒரு பரவச நிலையில அடிக்கடி போயிடுவாங்க. அந்த பரவச நிலையை அவர்கள் ஒரு ஒரு நல்ல கண்டிஷன் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நிச்சயமா அது அப்படி கிடையாது. அது ஒரு போதை ஊற்ற நிலைமை தான். அதை தான் இப்பயும் நிறைய பேரு பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு போகணும்னு ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்டாக்சிகேட்டிவ் ஸ்டேட்டுங்கிறது நம்முடைய அமைப்புல முதல் நாளில் இருந்தே தடுக்கப்படுகிறது. அதனாலதான் இங்க தியானங்கள்ல அந்த மாதிரியான ஒரு நிலைமையானது இல்லாமல் இருக்கு. ஆனாலும் எப்பயாவது கொடுக்கப்பட்டால் நாம அதையே ரொம்ப வெகுவாக புகழ்ந்து அதை மீண்டும் மீண்டும் நினைத்து அது வேண்டும் என்று நினைக்கிறோம். நம்ம சில விஷயங்களை தவறா எடுத்துக்கிறோம். இந்த போதை உணர்வு இருக்கு இல்லையா, ஒரு தியானம் முடிஞ்சவொன்னா அப்படியே தள்ளாடுற மாதிரி அப்படியே உள்ளுக்குள்ளார அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா, அந்த உணர்வு அது உணர்ச்சி ரீதியானது, உடம்பு ரீதியான உணர்ச்சி. அது நம்ம அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம். அப்படியே விறுவிறுன்னு இருந்ததுங்க, அப்படியே ஒவ்வொரு செல்லும் ஃப்ரெஷ்ஷான மாதிரி இருந்ததுங்க, இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் ஆன்மாவுக்கா, உடம்புக்கா? இந்த உணர்வுகள் எல்லாம் உடம்புல படுற விஷயம், உடம்புல ஏற்படுற ஒரு மாற்றம். பட் இதுவா சத்திய நிலை? இது சத்திய நிலை கிடையாது. ஆல்கஹால் உள்ள போனுச்சுன்னா அது என்ன பண்ணுது, ஒவ்வொரு செல்லுலையும் அந்த ரத்த ஓட்டத்தை அது இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோமே, அந்த அந்த தூண்டுது, இன்டியூஸ் பண்ணுது. அந்த இன்டியூஸ் பண்றதுனால அந்த செல்லுல ஏற்படுற மாற்றத்தை தான் ஒருத்தர் போதையாக உணர்கிறார். இப்ப இந்த செல்லுல ஏற்படுற மாற்றம் தான் ஆல்கஹாலானா கிடையாது, அது வேற, அதோட கண்டென்ட் வேற. பட் அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த போதை உணர்வு. அது மாதிரி இங்கேயும் ஆன்மீகத்துல என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரி ஒரு போதை உணர்வு இங்கேயும் உருவாகுது. ஒரு பாட்டு பாடி அப்படியே கண்ணுல அப்படியே கண்ணீர் மல்க அப்படியே கரைஞ்சி மெய்ப்பாடுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அப்படியே மெய் விதிர்த்து நின்றேன், இருகை கூப்பினேன், கண்கள் அப்படியே குளமா மாறுனுச்சு, உன்னை நினைச்சு அப்படியே அழுதுகிட்டே இருந்தேன் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. இதெல்லாம் ஒரு விதமான போதை உணர்வு அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அந்த போதை உணர்வுக்கு அடிமையானவங்க திரும்பி திரும்பி அந்த கண்டிஷனுக்கே ஆசைப்படுவாங்களே ஒழிய, யார நினைச்சாங்களோ அந்த நினைப்புல கரைஞ்சி அவங்களா மாறி அதுவாக மாறி விடுறதுக்கான வாய்ப்பு அவங்கள்ட்ட இல்லாம போயிடுது. இந்த இன்டாக்சிகேஷனை தான் அவரு சொல்றாரு. பிரணாகுதி மூலம் ஆன்மீக பயிற்சியின் கட்டமைப்பாகிய அந்த நிலை முதலிலேயே வெளிப்படுத்தப்படுகின்றது. மயங்கிய போதை நிலை ஒரு குறைபாடாகும். சகஜ மார்க்கத்தில் இந்த குறைபாடு முதலிலேயே நீக்கப்படுகிறது. வாழ்நாள் முழுவதையும் இத்தகைய மயங்கிய போதை நிலையிலேயே கழிப்பதில் என்ன பயன்?
சத்திய நிலையை சிறிதளவு கூட உணரவே முடியாது. வாழ்நாள் முழுவதும் ஆவேசத்திலும் பரபரப்பிலும் வீணாகிவிடும். மீண்டும் பிறக்கும் பொழுது அதே நிலை உடனடியாக மேலெழும்பும். இது நீக்கப்பட வேண்டிய விஷயமா. இந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டு, அதுல ஒரு போதை உணர்வு ஏற்பட்டு அதுல ஒருத்தர் சிக்கிக்கிறாரு, அதுலயே வாழ்றாரு, அதுவாகவே இருக்கிறாரு அப்படின்னா அது அவருக்கு சத்திய நிலைக்கு எந்த விதத்திலையும் உணர உதவாது. அப்படிங்கிறத விட அவர் இறந்து மீண்டும் பிறக்கும் பொழுது திரும்பி அந்த போதை உணர்வுங்கிற ஸ்டேட்டு தானாலவே மேலே வேற ஆரம்பிச்சிடும். அதனால இது இங்க சகஜ மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பிரணாகுதி மூலமாக இந்த மாதிரி போதை உணர்வுல அபியாசிகள் சிக்கிக் கொள்வது ஆரம்பத்திலேயே நீக்கப்படுகிறது. அது கூட ஒரு காரணம். என்னங்க தியானத்துல எனக்கு மண்ணு மாதிரி இருக்கு, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான காரணங்கள்ல அதுவும் ஒண்ணு. ஆல்கஹால் சாப்பிட்டாதான் அந்த மாதிரி இருக்கும், தண்ணீர் குடிச்சா அந்த மாதிரி இருக்காது. பட் ஆல்கஹால் உள்ளார இருக்கிற உண்மையான கண்டென்ட் என்ன? தண்ணி. எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய எல்லா திரவங்கள்லயும் அடிப்படையா இருக்கக்கூடியது எது? தண்ணீர். தண்ணீரை உள்ளார அருந்தும் பொழுது அது இந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துறது இல்லை. ஆனால் அந்த தண்ணீரை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்படுகின்ற வெவ்வேறு திரவங்கள் வெவ்வேறு விதமான உணர்வுகளை நமக்குள்ளார ஏற்படுத்தும். அது மாதிரி ஆன்மீகம்ங்கிறது தண்ணீர்னு வச்சுக்கிட்டோம்னா, சத்திய நிலைங்கிறது தண்ணீர்னு வச்சுக்கிட்டோம்னா, நாம தண்ணீரை அருந்தணும், தண்ணீரை நோக்கி போகணும். அது நம்முடைய எப்படி தண்ணீர் குடிப்பது உடம்புக்கு ரொம்ப அவசியம். அது மாதிரி அந்த சத்திய நிலைங்கிறது ஆன்மாவுக்கு அவசியம். அதுக்கு மேல ஏற்றப்பட்ட எல்லா கலர்ஸுமே அது ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் சாப்பிட்ற மாதிரியோ இல்லை ஹார்ட் ட்ரிங்க் சாப்பிட்ற மாதிரியோ ஒரு போதை உணர்வை உருவாக்குது. அந்த போதை உணர்வோடைய நம்ம நின்று போயிடும், சத்திய நிலையை நோக்கி போகிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நமது அமைப்பில் எங்கு பார்த்தாலும் அமைதி புகழப்படுகிறது. அமைதி நிலையில் ஒருவன் கத்தியை ஏந்த முடியாதா? என்னை எடுத்துக் கொள்ளுங்கள். சில அபூர்வமான தருணங்களை தவிர என்னிடம் கடுமை இருந்ததில்லை. அதனால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணிகள் செய்து முடிக்கப்படாமல் இருந்தனவா? இதே ஆழ்ந்த அமைதி மூலமே மூர்க்கமான விலங்குகளையும் கட்டுப்படுத்த இயலும். இதனை இங்கும் அங்கும் சிதறாமல் உறுதியுடன் நிலைத்து நிற்கும் ஒரு துளியுடன் ஒப்பிடலாம். அதை அனைத்தின் அடித்தளம் என்றும் நீங்கள் கூறலாம். கடவுளின் நிலை இப்படி இல்லாதிருந்தால் அவரால் எதையும் செய்திருக்க முடியாது. அற்புதமான வார்த்தைகளை ஒரு கிருஷ்ணர் ஒரு விஷயத்தை இந்த காம்னஸ் தான் ஒரு எக்ஸலன்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாரு. நம்ம அமைப்புல இதைத்தான் நம்ம புகழ்றோம், இதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஒருத்தன் அமைதியாக இருந்து கொண்டு சண்டையிட முடியாதா? ஒரு போர்க்காலத்துக்கு சென்ற வீரன் மனதுல அமைதியோட இருந்து சண்டை போட முடியாதா? அப்படிலாம் கிடையாது. எந்த ஒரு வேலையையும் அந்த ஒரு காம் ஸ்டேட்ல செய்யும் பொழுது அது பர்ஃபெக்டான விளைவுகளை தரும். நீங்க என்னையவே உதாரணமா எடுத்துக்கங்க. நான் என்னுடைய அந்த முழு பாரத போர் அந்த காலகட்டங்கள் முழுவதும் ஒரு சில இடங்களை தவிர மிச்ச எல்லா இடங்கள்லையும் யாரோட சண்டை போடுறப்பெல்லாம் பாருங்க, அரக்கிகளோட சண்டை போடுறப்ப அல்லது காளிங்க நர்த்தனம் ஆடுறப்பையும் சரி, அல்லது கம்சனோட சண்டையிடுறப்பையும் சரி, கிருஷ்ணர் எப்பயுமே அந்த ஒரு மென்மையான ஒரு தன்மையை தான் கிட்டத்தட்ட எல்லா நேரங்கள்லையும் அமைதியான பதற்றமற்ற ஒரு தன்மையை தான் அவர் வெளிப்படுத்துறாரு. பயந்து ஓடுற மாதிரியோ அல்லது ரொம்ப சினம் கொண்ட மாதிரியோ இல்லாமல் ஒரு நார்மலான ஸ்டேட்ல இருந்து அதை செய்யறத அவர் சொல்லியிருக்காரு. அதான் சொல்லியிருக்காரு, என்ன நீங்க எடுத்துட்டு என் வாழ்க்கையில பாருங்க, எல்லா இடத்துலையுமே நான் ஆழ்ந்த அமைதி மூலமாக அதை எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். மூர்க்கமான விலங்குகளையும் நான் கட்டுப்படுத்தியிருக்கேங்கிறாரு. அதான் சொல்றாரு. அந்த பாம்பு காளிங்க நர்த்தனத்துக்கெல்லாம் இங்கதான் ஒரு காரணம் சொல்றாரு. இந்த ஆழ்ந்த அமைதி மூலமே மூர்க்கமான விலங்குகளையும் கட்டுப்படுத்த இயலும். இங்கும் அங்கும் சிதறாமல் உறுதியுடன் நிலைத்து நிற்கும் ஒரு துளியுடன் இதனை ஒப்பிடலாம். இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது எனக்கு குங்ஃபு பாண்டா பார்ட் 2 ஞாபகத்து வருவீங்க. அற்புதமா இது அப்படியே அவங்க தத்ரூபமா காட்சியா எடுத்துப்பாங்க. நீங்க அதை எல்லாருமே மேக்சிமம் பார்த்துருப்பீங்க. அந்த பாண்டா கரடி ஒடியா அமைதி அமைதி, எங்க அமைதி, நான் எங்க போய் அமைதியை தேடுறது, நான் என்ன செய்யணும்,
நான் வந்து சாதிக்கணும், நான் அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன்னு வரும்பொழுது அந்த கரடியுடைய மாஸ்டர் சொல்லுவார், நீ இன்னும் வந்து செய்ய வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்ட்டு. அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு துளியிலிருந்து விழுகின்ற ஒரு ஒரு பெரிய அந்த ஒரு மேல டிராப், அந்த டிராப் வந்து மலை உச்சியில இருந்து இல்ல ஒரு பனிக்கட்டில இருந்து விழுகின்ற ஒரு டிராப்ப கையில வாங்கி அதை ஒரு இலையில விட்டு கீழே விட வைப்பார். ஒரு தண்ணி ஒரு சொட்டு கையில விழுந்ததுன்னா என்ன ஆயிடும், உடனே நம்ம கையில விழுந்த உடனே நம்ம கை அதுக்கு ஒரு எதிர்ப்பை காட்டினோம்னா அந்த புளி என்ன பண்ணிடும், சிதறி கை ஃபுல்லா ஈரமாகும். இதுதான் வந்து நியாயமா நடக்கும். எப்ப இது நியாயமா நடக்குது அப்படின்னா, தண்ணி கீழ் நோக்கி ஒரு ஃபோர்ஸோட வருது, நான் அந்த ஃபோர்ஸை ஃபீல் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி என் கையை கொண்டு வராம வேற மாதிரி கொண்டு வரும்பொழுது ரெண்டும் மோதிக்கிட்டு அந்த புளி உடைஞ்சு போகுது. ஆனா இதுல என்ன வித்தைன்னு கேட்டா, ஒரு 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 டிராப் வாட்டர் வந்து ஏன் காத்துல வரும்போது அந்த டிராப் ஏன் சிதறல? ஏன்னா அது அந்த இயற்கையோட அந்த ஃபோர்ஸோட சேர்ந்து கரெக்டாரு. அது என்ன வேகத்துல வருதுங்கிறத உணர்ந்து நிதானத்தோட அதோட வேகத்தோடயே இணைஞ்சு அதை வாங்கி அதோட இடத்த டைவர்ட் பண்ணி இன்னொன்னுல கொண்டு போய் அதே வேகத்தோட அதுல விடும். இப்ப விடும் பொழுது எந்த மீடியத்துல கொண்டு போய் விடுறோமோ அது என்ன ஸ்பீடுக்கு இருக்கோ அந்த ஸ்பீடுக்கு அதை குறைக்கணும். அங்கிருந்து அந்த டிராப் சிதறாம அடுத்ததுக்கு மாறி அங்கிருந்து தண்ணிக்கு போகும். இந்த வித்தையை நீ கத்துக்க, இதுதான் வந்து உனக்கு அமைதியை கொடுக்கும்னு சொல்லி. இதெல்லாம் அந்த படத்தை எடுத்தவங்க எல்லாம் வந்து இதெல்லாம் படிச்சாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த கான்செப்ட் அந்த படத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா வாய்ஸ்ரியல்ல அந்த பாட்டு மட்டும் நான் எடுத்து போடுறேன் பார்க்கலாம். இங்கும் அங்கும் சிதறாமல் உறுதியுடன் நிலைத்து நிற்கும் ஒரு துளியுடன் இந்த அமைதியை ஒப்பிடலாம். அதை அனைத்தின் அடித்தளம் என்றும் நீங்கள் கூறலாம். கடவுளின் நிலை இப்படி இல்லாதிருந்தால் அவரால் எதையும் செய்திருக்க முடியாது. இதோட நம்ம நிறுத்திக்குவோம். நீங்க நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்ப நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்லலாம்.